ஒன்னும் இல்ல பாட்டி, சும்மாதான். பாரதி, உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ சொல்லி எனக்கு தெரிய வேண்டியதில்ல. உன் முகத்தை பார்த்தாலே அது என்னன்னு எனக்கு புரியும். விடிஞ்சா கல்யாணம். அந்த ராஜேஸ்வரி அம்மாவுக்கு நீ ஆதாரத்தை கொடுக்கலன்னா மித்ரா கழுத்துல தாலியை கட்டுவேன்னு ஆதி தம்பி சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அதை நினைச்சுதானே வருத்தப்பட்டு இருக்க? இல்ல பாட்டி, நாம எதிர்பார்க்காத சில விஷயம்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்ற பாரதி? ஆமா பாட்டி, துரை உயிரோட தான் இருக்கான். ஐயோ. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டமா, திருப்தியா சாப்பிட்டேன். சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுமா. அப்படியா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு நல்லா இருந்துச்சுல? அந்த மாவு அதான் சொல்றாங்க பாருங்க. இவங்க கிட்டயே சொல்லுவோம். சாப்பாடு நல்லா இருந்துச்சுமா. கல்யாண ஏற்பாடெல்லாம் சூப்பரா பண்ணிருக்கீங்க. அப்படியா? ஆமா. பின்ன என்ன, என் பேத்தி கல்யாணம்னா சும்மாவா? கல்யாணம் முடிஞ்சது நீங்க லண்டன் போயிருவீங்களாமா? எனக்கு போறதுக்கு சுத்தமா இஷ்டமே இல்லப்பா. ஓ, என்னதான் லண்டன் அது இதுன்னு சொன்னாலும் நம்ம ஊர் மாதிரி வருமா? இப்படி அடிக்கடி சொந்தக்காரங்களை பார்த்து பேசுறது பழகுறது அதெல்லாம் அங்க நடக்காது. என்ன சொல்ற பாரதி? நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது பயமா இருக்கு பாரதி. ஆமா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? பிரியாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாட்டி. அந்த பொண்ணு உசுருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே? இல்ல, கத்தி குத்து ஆழமா இறங்கல. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் கெட்டவன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி கேடு கெட்டவனா இருப்பான்னு நினைக்கல. அந்த கடவுளுக்கே இது அடுக்காது. ஆனா நான் கண்டிப்பா விட மாட்டேன். கண்டிப்பா துரை ஆதியை மீட் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடுவான்.